பாய்ஸ் என்னதான் பண்ணாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, தின்னாகுதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப நான் சொல்ல போற இந்த பேசிக் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முடி நல்லா ஹெல்த்தியாவும் திக்காவும் ஸ்ட்ராங்காவும் வளரும். நம்பர் 1, ப்ராப்பரான ஷாம்பு ரூட்டின் ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி 2 to 3 டைம்ஸ் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஹேர் ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஒருவேளை டேண்ட்ரஃப் இருக்குன்னா மைல்டான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை பத்தி யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ஹேர் ஹெல்த்தியா இருக்கணும்னா ஆயில் மசாஜ் ரொம்பவே முக்கியம். கோகனட் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஸ்கேல்புக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படி பண்ணா ஸ்கேல்போட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹேர் growth ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்டான ரிசல்ட் வேணும்னா நைட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிடுங்க. நம்பர் 3, டயட் ரொம்பவே முக்கியம். உங்க ஹேர் growth நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா புரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸா பார்த்து நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இது உங்க ஹேர் ஸ்ட்ரென்த்தாவும் திக்காவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, ஹீட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்னர், ஹேர் ட்ரையர் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா இதுவே உங்க ஹேரை வீக் ஆக்கி ஹேர் பிரேக்கேஜை கொண்டு வந்துடும். ஸோ டெய்லி யூஸ் பண்ணாம ஒகேஷனலாக யூஸ் பண்ணாலே போதும். நம்பர் 5, ப்ராப்பரான ஹேர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கேல்ப் கிளீனா மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இதுவே உங்க ஹேர் ஃபாலை அதிகப்படுத்தி விட்டுரும். நல்ல ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணி வீக்லி 2 to 3 டைம்ஸ் உங்க ஸ்கேல்பை கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். இங்க நிறைய பேர் பண்ற பெரிய தப்பே இது ஒண்ணுதான். நீங்க என்னதான் ஹேர் கேர் பண்ணாலும் ப்ராப்பரா டயட்டே இருந்தாலும் சரியா தூங்கலனா உங்க முடி கொட்டுறத யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ உங்க ஹேர் ஃபால் கம்மியாகணும்னா மினிமம் டெய்லி 7 to 8 hours கண்டிப்பா தூங்கிடுங்க. உங்க ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆனா கண்டிப்பா உங்க ஹேர் growth அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச லெவலுக்கு ப்ராப்பரா தூங்கி உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஹேரை ஹெல்த்தியா ப்ராப்பரா வச்சுக்க பாருங்க. சோ இந்த மாதிரி மென்ஸ் க்ரூமிங் கண்டென்ட்க்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.